எந்த பாவத்தை நீங்கள் செய்தாலும் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். உடனடியாக பாவ மன்னிப்பை கேட்டு நீங்கள் மீண்டு விடுங்கள். அதில் தாமதப்படுத்தக்கூடாது. பொதுவாக எந்த விஷயத்தில் தாமதப்படுத்தினாலும் சரி, இஸ்லாம் சில காரியங்களை தாமதப்படுத்தாதுன்னு சொல்லுது. அதில் முதல் முக்கியமான காரியம் தௌபா. நீங்கள் ஒரு பாவத்தை அறியாமல் செய்கிறீர்கள், மனோ இச்சையை கடைபிடித்து அதன் காரணத்தினால் செய்கிறீர்கள். பாவத்தை செய்த உடனே வருத்தத்தை தெரிவிங்கள், அல்லாஹ் கிட்ட கேளுங்க. இது என்னன்னா, நிறைய பேர் நம்ம மக்கள்கிட்ட ஒரு சூழ்நிலை என்ன தெரியுமா இருக்கு, ஒரு பாவம் செய்யறோம், அந்த சபையை விட்டு களையறதுக்கு முன்னாடி அந்த தீமையான சிந்தனை மாறிய உடனே அல்லாஹ் கிட்ட தௌபா தேடுறது அல்லாஹ்வை இழிவுபடுத்துவது ஆகாதா, அவனை கேவலப்படுத்துவது ஆகாது, அது கேவலப்படுத்துறது ஆகாது. நீங்கள் தௌபாவை பிற்படுத்த உங்களுக்கு எதிராக நீங்களே செயல்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் அவன் பாவத்தின் பக்கம் பாவத்தை விட்டு மீட்டெடுப்பதை விட தௌபாவின் பக்கம் செல்ல விடாமல் தடுப்பதற்குண்டான முயற்சிகளைத்தான் அதிகமாக செய்வான்.